6th இயல் 3 பார்க்க போகிறோம். இயல் 1 2 இலக்கணம் பார்த்துட்டோம். இயல் 3 மொழி முதல் மொழி இடையில் மொழி இறுதியில் எழுத்துக்கள் எப்படி இருக்கும். இலக்கணம்னா என்னென்னு பார்த்தோம். 5 வகை பார்த்தோம். அதுக்கப்புறம் எழுத்துப்புகள் பார்த்தோம். இந்த 2 வகை பார்த்தோம். முதல் எழுத்து சார்பு எழுத்து. அதுக்கப்புறம் மொழி முதல்ல என்ன மாதிரியான எழுத்து வருது தமிழில், அப்புறம் இறுதியில் என்ன மாதிரியான எழுத்து வருது, இடையில் என்ன மாதிரியான எழுத்து வருது. ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுத முடியும்ன்றான். பிழை இல்லாமல் எழுத முடியும். அதே மாதிரி எந்தெந்த எழுத்து எங்கெங்கே வரும், பேசுகிறதுலேயும் எங்கே எந்த இது பேசணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அந்த மொழியின் சொற்கள் இயல்பையும் மரபையும் தெரிஞ்சிக்க முடியுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள சொற்களை கவனி. நன்றி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு சொன்ன நன்றி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது இதுதான் கரெக்டுன்றது எப்படி தெரியும்னா, நமக்கு இதுதான் முதல்ல வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நான்றது முதல்ல வரும், இந்த நான் வராது அப்படின்றது. அப்போது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் தான் என்ன பண்ணுறோம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சும்மா இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா என்ஜின் என்ன வரணும், ஃபஸ்ட்டு வரணும், லாஸ்ட் என்ன வரணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வரணும், அதுதான் லாஸ்ட்டு வரணுன்றது. சரிங்களா? அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள். மொழினா என்ன அப்படின்னா, இன்னொரு நிறைய பேர் இருக்குது. சொல், பதம், கிளவி அப்படின்னு. இங்கே மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. அப்போது சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். ஒரு சொல் இருக்குது, ஒரு சொற்கள் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு சொற்கள் இருக்குன்னா அந்த சொற்களோட முதல்ல வர மொழி முதல் வர்றது தான் மொழி முதல் எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும்ன்றாங்க. எது உயிரெழுத்து 12? ஆ முதல் அவ் வரை. அது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த 12 எழுத்தும் மொழி முதல்ல வரும் அப்படின்றாங்க. அப்புறம் க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்ன்றாங்க. உயிர்மெய் எழுத்து எல்லாமே. அப்புறம் ங, ஞ, ய, வ இந்த உயிர்மெய் எழுத்து என்னதுன்னா சில எழுத்துக்கள் மட்டும் வரும்ன்றாங்க. அந்த ங, ஞ, ழ, வ அதில் உயிர்மெய் எழுத்து சில மட்டும்தான் வரும் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ங வரிசையில் ஙனம் அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும் சொல்லின் முதல்ல இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இக்காலத்தில் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்ற வார்த்தை தான் சொல்கிறாங்கன்றாங்க. அதே மாதிரி ஞா வரிசையில் ஞ, ஞா, ஞ, ஞோ இந்த 4 எழுத்து மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா முதலில் வரும். மீதி எழுத்துலாம் வராது. ஏன்னா நா வரிசை வரும்னு பார்த்தோம். இந்த நா வரிசையில் இந்த 4 மட்டும்தான் வரும். ஞ, ஞா, ஞ, ஞோ. அதுக்கப்புறம் யா வரிசை எழுத்துக்கள். யா வரிசை எழுத்துக்கள் ய, யா, யு, யூ, யோ, யவ் அந்த 6 எழுத்து தான் சொல்லின் முதலில் வருன்றாங்க. மீதி இருக்குது பார்த்தீங்களா, ஐ, ஈ அதெல்லாம் சொல்லின் முதலில் வராதுன்றாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். யா வரிசையில் எத்தனை 6 எழுத்து சொல்லின் முதலில் வரும். ஞா வரிசையில் 4 எழுத்து சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில் 8 எழுத்து சொல்லின் முதலில் வருன்றாங்க. வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ்ன்றாங்க. இப்போ பார்த்துட்டோம் மொழி முதல் எழுத்து எது வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் மொழி முதலில் எது வராதுன்னு பார்க்க போகிறோம். வந்தது பார்த்துட்டோம். வராத மெய் எழுத்து 18 இக்கு, இங்கு, இச்சு, இட்டு இருக்கு இல்லையா, அந்த 18 எழுத்து மொழிக்கு முதலில் வராதுன்றாங்க. அப்புறம் 8 உயிர்மெய் எழுத்துக்களும் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராதுன்றாங்க. என்னென்னா ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந அது வராதுன்றாங்க. ஆயுத எழுத்தும் சொல்லின் முதலில் வராது. ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்டு இருக்கும் இல்லையா. இந்த ஞா, ஞா, யா, யா, வா, வா இதில் சொன்னது தவிர்த்து மீதி இருக்கிறது எதுவும் அது மொழி முதலில் வராதுன்றாங்க. இதில் ட, ந, ர அப்படின்னு இருக்குது, லண்டன் இருக்குது, ஆனால் லா வராதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிற மொழி சொற்கள் கலந்து இருக்குதான்.
அப்புறம் மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்ன்றாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா